ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஒரு மனுஷன் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருந்தால் அவனுடைய சிரசின் மேல் தேவ ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. தங்கும் என்றால் அது நிலைத்திருக்கும் என்பது பொருள். அப்படியானால் ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு விலகிச் செல்லுவது இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஏராளம் வருகிறதுண்டு, ஆனால் அவைகள் தங்குகிறதும் இல்லை. அதனால் அவர்கள் பலன் அடைகிறதும் இல்லை. கணக்கிட்டு பார்க்கும்போது ஏராளம் நன்மைகள் வந்திருக்கின்றது, மீதம் எவை இருக்கின்றது என்று பார்த்தால் பற்றாக்குறைதான் மிஞ்சி இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும்படி நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நோவா என்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான். அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் மகா பாவிகளும் தேவ தண்டனைக்கு உரியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுடைய முழு குடும்பமும் உலக பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய சிரசின் மேல் தங்கினதனுடைய பிரதிபலிப்பு முழு குடும்பமும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. ரோம படையிலே கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானுமாக காணப்பட்டான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனோடு பேசினார். பேதுருவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கும்படிக்கு சொன்னார். பேதுரு அந்த வீட்டிற்கு வந்து பிரசங்கம் பண்ணினான். அங்கே கூடியிருந்த மனிதர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். மிகப்பெரிய மறுமலர்ச்சி அந்த வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் அவனுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உண்டானது. இதற்கு காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானாகிய கொர்நேலியுனுடைய சிரசின் மேல் தங்கினதுதான். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக வாழுவோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேலும் தங்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்களாகும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். நீதிமான்களாக நாங்கள் வாழும்போது எங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் என்று இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்ந்து இந்த நன்மைகளை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களை சார்ந்தவர்களும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.